இலங்கை மின்சார சபை கலைக்கப்பட்டதை தொடர்ந்து உருவாக்கப்பட்ட 6 புதிய நிறுவனங்களிடமிருந்து எந்த சாதகமான பதிலும் கிடைக்காத நிலையில் 25 மின்சார தொழிற்சங்கங்கள் தங்கள் போராட்டத்தை தொடர தீர்மானித்துள்ளன. இலங்கையில் 50 வருடத்துக்கு மேற்பட்ட வரலாறு கொண்ட இலங்கை மின்சார சபை அதிரடியாக கலைக்கப்பட்டு 6 நிறுவனங்களாக மாற்றப்பட்டுள்ளது. மின்சார சபையை புதிய நிறுவனங்களாக மாற்றும் செயல்முறையின் போது ஊழியர்களுக்கு முறையான நியமன கடிதங்கள் வழங்கப்படாமையை கண்டித்து நேற்று மாலை 3 மணி முதல் இன்று மாலை 3 மணி வரை பணி புறக்கணிப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் புதிதாக நிறுவப்பட்ட 4 நிறுவனங்களின் தலைவர்களுடன் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உரிய தீர்வு வழங்கப்படவில்லை என தொழில்நுட்ப பொறியாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் நந்தன உதயகுமார் தெரிவித்தார். கலந்துரையாடலில் சாதகமான பதிலும் கிடைக்காத நிலையில் ஜனாதிபதியிடம் நேரடியாக முறையீடு செய்ய தீர்மானித்துள்ளதாக அவர் கூறினார். இதனால் பராமரிப்பு பணிகளும் அதனுடன் தொடர்புடைய சேவைகளும் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இதனால் மின்சார விநியோகத்தில் இடையூறு ஏற்படக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ளது.